வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களோட வந்திருக்க காலி பணியிடங்களுடைய விவரங்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2025 டிசிசி உடைய நியமனங்கள் பெண்டிங்ல இருக்கு. இந்த டிசிசி உடைய நியமனங்களை முற்றிலும் எப்பொழுது அறிவிக்க இருக்கிறார்கள்? 2025 இந்த டிசிசி உடைய நியமனங்கள் எப்ப தொடர போகுது? மேலும் 850 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போக்குவரத்து துறை அமைச்சர் விரைவில் வழங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. மறைமுகமாக பேருந்துகள்ல கட்டணம் உயர்வு அப்படின்றது கூடாது. தமிழக அரசு பாத்தீங்கன்னா திடீர் ஒரு உத்தரவு போடுறது. தற்போதைக்கு இந்த பேருந்து கட்டணம் இந்த பஸ் பேர் பாத்தீங்கன்னா உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சில தனியார் பேருந்துகள் பாத்தீங்கன்னா அப்படி பேருந்து கட்டணத்தை உயர்த்தி செயல்பட்டால் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி தனியார் பேருந்துகளுடைய உரிமங்களை உடனடியா ரத்து செய்யப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசில தற்சமயம் பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்பு 2026 மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த டிஎன்எஸ்டிசில கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு. 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தற்சமயம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்புகள் தினசரி நமக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க இப்ப போக்குவரத்து கழகங்கள்ல தயாராகி கொள்ளுங்கள். கண்டிப்பா எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்க பெற வேண்டியதா இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போயிட்டு நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு மக்களே. அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். போக்குவரத்து கழகத்துல டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை தவிர மற்ற பணியிடங்களுமே இதுல இருக்கு. அதிக அளவுல பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்கள்ல பணியிடங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்துல இருக்கு. இப்ப நீங்க தயாராகி கொள்ளுங்கள். 2025 பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த பெண்டிங்ல இருக்கிற 850 பேருக்கு போக்குவரத்து கழகத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத விரைவில் வழங்க இருக்காங்க. தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் வழங்க இருக்காங்க. நீங்களும் இப்ப தயார்படுத்திக் கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்துல புதிய புதிய அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வர இருக்கு. பெண்டிங்ல நியமனத்துல நிறைய பேர் முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முறைகேடுகள் இருந்தா உடனடியா அந்த முறைகேடான நியமனத்தை ரத்து செய்துட்டு புதிய நியமனத்தை மேற்கொள்ளுமாறு போக்குவரத்து அமைச்சர்கள் எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போக்குவரத்து துறையில புதிய மாற்றங்கள் நிகழ இருக்கு. பார்க்கலாம். நீங்க டிஎன்எஸ்டிசில தற்சமயம் ஜாயின் பண்றீங்கன்னா சில விதிமுறைகளை பின்பற்றி அரசு போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.